இரண்டாவதாக அல் மஸ்ஜித் நபவி மதீனா முனவருடைய குத்பா. இந்த குத்பா ஷேக் ஹாலித் அல் முஹன்னா ஹஃபிதுல்லா நிறுத்தியிருந்தார்கள். அதாவது அல்லாஹ்வை சந்திப்பதின் பக்கமுள்ள தேட்டம், ஆசை. அதாவது அல்லாஹ்வை மறுமையிலே சந்திக்க வேண்டும், நல்லடியார்களாக சந்திக்க வேண்டும், நல்ல நிலைமை சந்திக்க வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் மக்களே நீங்கள் உங்களுடைய இரட்சகனை பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக கியாமத் நாளுடைய அந்த அதிர்ச்சி, கியாமத் நாள் மிகவும் பயங்கரமான ஒரு விடயம். கியாமத் நாளுடைய அந்த சுழற்சி, அந்த அதிர்ச்சி பயங்கரமானது. சூரா ஹஜ்ஜுடைய முதல் வசனத்தை ஓதி மக்களை அல்லாஹ்வை சந்திப்பு என்பது யாராலும் தப்பிக்க முடியாத, ஒதுங்க முடியாத, தப்ப முடியாத ஒரு விடயம். அல்லாஹ்வுக்கு முகம் கொடுத்தே ஆக வேண்டும், அல்லாஹ்வை சந்தித்தே ஆக வேண்டும். அது உண்மையிலே மனித இனம், ஜின்னினம் எல்லோருக்கும் நடக்கும். அது மக்கள் எல்லாம் கூலிக்காக வேண்டி தங்களுடைய அமல்களுக்கு ஏற்ற கூலி கொடுக்கப்படுகின்றனாலே ஒன்று சேர்க்கப்படக்கூடிய சந்தர்ப்பம். ரப்பை ஒரு சந்திப்பார்கள். உண்மையிலே சிலர் ஜெயம் பெற்றவர்களாக, வெற்றியாளர்களாக சந்திப்பார்கள். அவர் எப்பொழுதுமே அவருடைய அல்லாஹ்வை சந்திப்பதன் மூலம் அவருக்கு கண்குளிர்ச்சி ஏற்படும். அது உண்மையிலே வெற்றிகரமான சங்கையான சந்திப்பாக இருக்கும். இன்னும் சிலர் நஷ்டவாளிகளாக, கை சேதமுள்ளவர்களாக சந்திப்பார்கள். அது கை சேதத்துக்குரிய கவலைக்குரிய ஒரு சந்திப்பாக அமையும். மனிதனே, நீ உன்னுடைய ரப்பின் பக்கம் பாடுபடுகிறாய், முயற்சி செய்கிறாய், பல சிரமங்களை மேற்கொள்கிறாய். எனவே அல்லாஹ்வை சந்திப்பாய், இறைவனை சந்திப்பாய். இன்ஷிகாக் 6வது வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் உங்களுடைய ரப்பை சந்திப்பீர்கள், உங்களுடைய அமல்களை பற்றி நிச்சயம் வினவப்படுவீர்கள், கேள்வி கணக்கு கேட்கப்படும் உங்களிடம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வை சந்திப்பதை நாம் நம்ப வேண்டும், உறுதி கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே சிந்தனையிலே நம்முடைய சிந்தனையை ஆட்கொள்ள வேண்டும். அது உண்மையிலே ஒரு அடியான் அந்த சிந்தனையோடு வாழுகின்ற பொழுது இறைவனுக்கு கொடுத்த வாக்குறுதியை தன்னுடைய வாழ்நாளில் அவன் நிறைவேற்றுவான். அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற உணர்வு, அல்லாஹ்வுக்கு கொடுத்த நான் அடிமையாக வாழ்வேன் என்ற, உன்னை இறைவனாக ஏற்று வாழ்வேன் என்ற அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு அவனுக்கு துணையாக அமையும். எனவே தீனிலே ஸ்திரமாக இருப்பதற்கு துணையாக அமையும். எப்பொழுதுமே அல்லாஹ் வழிபட நடப்பதை பொறுமை காப்பதற்கு துணையாக அமையும். அல்லாஹ்வுடைய கூலியிலே ஆதரவு வைப்பதற்கும் தண்டனையை பயந்து நடப்பதற்கும் அவனுக்கு ஒரு துணையாக, ஒரு சாதகமாக அது அமையும். உங்களுடைய ஆத்மாவுக்காக நன்மைகளை நீங்கள் முட்கூட்டி செய்து அனுப்புங்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நிச்சயம் அவனை சந்திப்பீர்கள். மூமின்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள், உண்மையான இறை விசுவாசிகளுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய நற்சந்திப்பு உண்டு, சொர்க்கம் உண்டு, மன்னிப்புண்டு, பாக்கியங்கள் உண்டு. பக்கரா 223வது வசனம். எனவே பொதுவாக எப்பொழுதுமே சிரமமான கஷ்டமான காலங்கள், ஃபித்னாவுடைய காலங்களிலே, அசம்பாவிதங்கள், அசௌகரியம் நடக்கின்ற காலத்தில் ஒரு மனிதன் தனக்காக மறுமையிலே பயனளிக்கக்கூடிய விடயங்களை ஏற்பாடு செய்வதுதான் முன்னே சொல்லப்பட்ட ஆயத்துடைய கருத்து. எந்த நிலைமைகள் வந்தாலும் அல்லாஹ்வுடைய தொடர்பிலே, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பதிலே, மார்க்க வழிமுறையிலே தரக்குறைச்சல் செய்யக்கூடாது. ஏற்பாடுகளை செய்து மறுமைக்காக அனுப்பி கொண்டே இருக்க வேண்டும். பொதுவாக நாம் அல்லாஹ்வை சந்திப்போம் என்று நினைத்து எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நினைப்போடு வாழக்கூடிய மக்கள் சொல்வார்கள், எத்தனையோ குறைவான எண்ணிக்கையுள்ள கூட்டம் பெரும் எண்ணிக்கையிலான படைகளை தோற்கடித்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய அனுமதிப்படி, நாட்டப்படி, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி. எனவே அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்று சொல்வார்கள். பக்கரா 249 சொன்ன. எப்பொழுதுமே பொறுமையோடு வாழ்வார்கள், மறுமை பயணத்திலே லட்சியவாதிகளாக செயல்படுவார்கள். எனவே ஒரு அடியான் எப்பொழுதுமே அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற நினைப்போடு, சிந்தனையோடு செயல்படக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் கட்டாயம் அவன் அல்லாஹ்வை சந்திப்பேன் என்று ஆசைப்படுவது. அடியான் எப்பொழுதுமே தன்னுடைய அனைத்து நேசத்துக்குரிய விடயங்களை விட தன்னுடைய இறைவனை சந்திப்பதை அவன் ஆசிக்க வேண்டும். அதே போன்று தனக்கு மனதுக்கு பிடித்த அனைத்தையும் விட இறைவனுடைய திருப்தி தான் அவனுக்கு மிகவும் முதன்மையானதாக இருக்க வேண்டும். வேறு விடயங்களை கொண்டு திருப்தி அடைவதை விட இறைவனை திருப்திப்படுத்துவதுதான் முதல் லட்சியமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களை பொதுவாக அல்லாஹ்வை சந்திப்பதற்கு ஆசை வைப்பது, அவா வைப்பது, அதில் ஆர்வம் காட்டுவது உள்ளத்தில் வீசுகின்ற தென்றல் காற்று போன்றது. அது அப்படி ஒரு சிந்தனை உள்ளத்துக்கு வந்துவிட்டால் துனியாவுடைய சிரமங்கள், துனியாவுடைய நெருக்கடிகள், துனியாவுடைய அகோரங்கள், அசௌகரியங்கள் எல்லாம் அவரை விட்டும் அது நீக்கிவிடும். அவருக்கு ராகத்தை ஏற்படுத்தும். எப்பொழுதும் அவருக்கு துனியாவுடைய சிரமங்களை அது இலகுபடுத்தி விடும். யார் அல்லாஹ்வை கொண்டு ஆறுதல் அடைவாரோ, அல்லாஹ் என்னை படைத்தவன், எனக்கு உதவி செய்வான், நான் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய நாட்டுப்படியில் நடக்கும் என்ற அல்லாஹ்வை கொண்டு யார் மன ஆறுதல் அடைவாரோ, அதே போன்று அல்லாஹ்வை சந்திக்க யார் ஆசிப்பாரோ, அவா வைப்பாரோ, அவர் உண்மையிலே மிக பிரமாண்டமான ஒரு இன்பத்தை வாழ்க்கையில் அடைந்து ஜெயம் பெறுவார். எப்பொழுதுமே அந்த இன்பம், அந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த இன்பத்தை அடைய முடியும் இந்த உலகத்திலே. அப்படியான எண்ணமுள்ள ஒவ்வொருவராலும் அடைய முடியும். எனவே அல்லாஹ்வை சந்திக்கின்ற ஆசை உள்ளவர் எப்பொழுதுமே இறைவனின் பக்கம் நெருக்கத்தை ஏற்படுத்துகின்ற அந்த போங்கில் இதனுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்.
எப்பொழுதுமே அல்லாஹ்வோடு சிறந்த தொடர்பை பேணும் பிரயோசனமாக அதை அவர் கண்டுகொள்வார். நிச்சயமாக எப்பொழுதுமே அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை யாருக்கு உண்டாகும் என்றால், ஏகத்துவத்தை கொண்டு உள்ளத்தை ஒளியூட்டியவர், உள்ளத்தை புனரமைத்தவர். அதாவது அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய விடயத்திலே ஆதரவு, அல்லாஹ்வுடைய தண்டனைகளை அஞ்சி ஆதரவு, அச்சம், அல்லாஹ்வுடைய அன்பு, ஏகத்துவம், இவற்றை கொண்டு யார் உள்ளத்தை செழிப்பாக்கினாரோ அவரால் தான் முடியும் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு ஆசை வைக்க. அல்லாஹ்வை சந்திக்கின்ற ஆசை யாருக்கு வரும்? ஏகத்துவவாதிக்கு வரும், அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவருக்கு வரும். எனவே அது அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்யக்கூடியவருக்கு வரும். அப்படியான திக்ர் செய்வதோடு நல்ல அமல் செய்கிறார், அல்லாஹ்வுக்காக வேண்டி தூய்மையாக அமல் செய்கிறார், அதில் யாரையும் கூட்டு சேர்க்காமல் அல்லாஹ்வுக்காக என்று மாத்திரம் தன்னுடைய செயற்பாடுகளை, ஏகத்துவங்களை, எண்ணங்களை அமைத்துக் கொள்கிறாரே, அவருக்குத்தான் அல்லாஹ்வை சந்திக்கின்ற ஆசை, ஆர்வம் உண்டாகும். எனவே யார் தன்னுடைய இரட்சகனை சந்திக்க ஆசை வைக்கிறாரோ அவர் நல்ல அமல் செய்யட்டும். அவர் தன்னுடைய இறைவனுக்கு புரிகின்ற வணக்க வழிபாடுகளில் வேறு யாரையும் எதனையும் எவரையும் கூட்டு சேர்க்கக்கூடாது. கஹப் 110வது வசனம். ஏன்னா அல்லாஹ் பக்கம், அல்லாஹ் நேசத்தை அடைவதன் பக்கம் உள்ள ஆசை, ஆர்வம் அல்லாஹ்வுடைய அடியார்களே, அது உண்மையிலே மகத்தான கூலி கிடைப்பதற்கு காரணம். பொதுவாக அல்லாஹ்வுடைய இறை நேசர்களுக்கு மிக சீக்கிரமாகவே கிடைக்கின்ற ஒரு பாக்கியமாக, வெகுமதியாக அது அமையும். எப்பொழுதுமே அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்கின்ற இன்பத்தை அவர்களுக்கு சுவைக்க வைக்கும். அல்லாஹ்விடம் செல்ல முன்னரே, அல்லாஹ்வை சந்திக்க முன்னரே, மௌத்துக்கு முன்னரே அல்லாஹ்வை சந்திக்கின்ற அந்த நிகழ்வை நினைத்து மன இன்பம் அடைவார். எப்பொழுதுமே அல்லாஹ்விடம் செல்ல முன்னரே அவர்கள் அதுக்கு தயாராக்க வைக்கும், அதை எதிர்பார்க்க வைக்கும், நான் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். எனவே அதை யார் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை வைப்பாரோ, ஆர்வம் கொள்வாரோ, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அந்த தவணை நிச்சயம் வரும், அவருக்கு ஒரு மௌத்து வரும். அல்லாஹ் அனைத்தையும் செவியேற்கக்கூடியவன், அனைத்தையும் அறிந்தவன். அன்கபூத் 5வது வசனத்தை ஓதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், ஒரு முஃமினுக்கு மௌத்து வந்தால் அவருக்கு அல்லாஹ்விடம் இருக்கின்ற சங்கை, மரியாதைகள் அவருக்கு நன்மாராயம் சொல்லப்படும். அல்லாஹ்வுடைய திருப்தி உனக்கு கிடைக்கும் என்ற நன்மாராயம் சொல்லப்படும். எனவே அது அவருக்கு முன்னால் அல்லாஹ்வை சந்திக்கின்ற, அல்லாஹ்வுடைய திருப்தி அடைகின்ற, அல்லாஹ்விடம் இருக்கின்ற சங்கையை, மரியாதை அடைவதை தவிர வேறு எதுவும் அவருக்கு முன்னால் இலக்காக, குறிக்கோளாக இருக்காது. எனவே அல்லாஹ்வை சந்திக்க அவர் ஆசைப்படுவார், அல்லாஹ்வும் அவரை சந்திக்க விரும்புவான். எனவே இந்த ஹதீஸிலே உண்மையிலே ஈமான்தாரிகளுக்கு மகத்தான ஒரு நன்மாராயம், பிரமாண்டமான ஒரு நன்மாராயம் இருக்கிறது, சுப செய்தி இருக்கிறது. அதாவது அந்த நன்மாராயத்தின் மூலமாக அவருடைய மௌத்துடைய பாதகங்கள், மௌத்திலே அவர் படுகின்ற சிரமங்கள் அவருக்கு இலகுவாக்கப்படும். மௌத்துடைய சிரமமான கட்டங்கள் இலகுவாக்கப்படும். ஒரு முஸ்லீம்களுக்கு தன்னுடைய குடும்பத்தார்களை இழக்கின்ற பொழுது வருகின்ற கவலை அவருக்கு மன ஆறுதலாக அமையும். அதாவது தன்னுடைய மௌத்தாகும் பொழுது தான் பிறரை விட்டு போவது, அல்லது மௌத்தாகின்ற ஒருவர் தன்னை விட்டும் பிரிவது, இப்படியான விடயங்கள் இந்த நன்மாராயத்தை புரிந்தவருக்கு ஆறுதல் இருக்கிறது. எனவே பாருங்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு நிகழ்வு. தக்வாதாரிகளுக்கெல்லாம் முன்னுதாரணம், தலைவர், நல்வழி நடந்தவர்களுக்கெல்லாம் அவர்கள் தான் முன்னுதாரணை. அவர்கள் எப்பொழுதுமே அவருடைய உள்ளம் அல்லாஹ்வை சந்திப்பதால் திளைத்திருந்தது, நிறைந்திருந்தது. எப்பொழுதுமே இந்த துனியாவுடைய வசதி வாய்ப்புகளோடு சேர்ந்து வாழ விருப்பமா அல்லது அல்லாஹ்வை சந்திக்க விருப்பமா என்று கேட்ட பொழுது கூட அவர்கள் அல்லாஹ்வை சந்தித்து சுவர்க்கத்தை அடைவது தான் அவருடைய இலக்காக கொண்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அபு முவைஹிபா என்று சொல்லக்கூடிய சஹாபி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமையாக இருந்து உரிமையிடப்பட்ட ஒரு மனிதர், அபு முவைஹிபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் என்னை நடுநிசையில் பாடினார்கள், நடுநிசையிலே என்னை எழுப்பினார்கள். அபு முவைஹிபா, எனக்கு ஜனத்து பக்கி மக்பராவில் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டி இஸ்திக்பார் செய்யுமாறு ஏவப்பட்டிருக்கிறேன். ஜாமத்திலே, நடுநிசையிலே என்னோடு சேர்ந்து வாருங்கள். எனவே சென்றேன், நபியோடு சேர்ந்து சென்றேன். அங்கே நடக்கிற நிகழ்வை சமுதாயத்துக்கு எத்தி வைக்க சான்றாக ஒருவரை கூட்டிக் கொண்டு போவது, அந்த இடத்துல துணையாக கூட்டிக் கொண்டு போகிறார் என்னை. நான் சென்றேன். அவர்களுக்கு முன்னால் நின்ற பொழுது சொன்னார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் மகாபிர், கபிரிஸ்தானில் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். பொதுவாக நீங்கள் எந்த நிலைமையிலே காலை அடைந்தீர்களோ, மக்கள் எந்த நிலைமையில் காலை அடைகிறார்களோ துனியாவில் வாழும் பொழுது, அதை விட நீங்கள் காலை அடைந்த இந்த காலை பொழுது உங்களுக்கு இனிமையாக அமையட்டும், சந்தோஷமாக அமையட்டும், மகிழ்ச்சியாக அமையட்டும், செழிப்பாக சிறப்பாக அமையட்டும் என்று வாழ்த்து சொல்லிவிட்டு, ஃபித்னாக்கள் எல்லாம் வர தொடங்கிவிட்டன. இரவுடைய பகுதிகள் போல, இரவுடைய இருள் போன்று ஃபித்னாக்கள் நிறைந்து ஒன்றன் பின் ஒன்றாக வர தொடங்கிவிட்டன. எனவே பொதுவாக பின்னால் வரக்கூடிய ஃபித்னா முன்னால் வரக்கூடிய ஃபித்னாவை துயர்ந்து வருகிறது. ஒன்றன் பின் ஒன்றாக ஃபித்னாக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. முன்னால் வந்த ஃபித்னாவை விட, குழப்பத்தை விட பின்னால் வருகின்ற ஃபித்னா மிக கெட்டதாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு என்னை நோக்கினார்கள். இதை கபிரிஸ்தானில் அடக்கப்பட்ட மக்களோடு உரையாடிவிட்டு
அவர்களுக்கு அந்த செய்தியை சொல்லிவிட்டு என்னை நோக்கினார்கள், அபு முவைஹிபாவே, எனக்கு துனியாவுடைய எல்லா பொக்கிஷங்களுடைய திறவுகோள்களும், எல்லா வசதி வாய்ப்புகளுடைய எல்லா வாசலுடைய திறவுகோளுடைய கொடுக்கப்பட்ட வசதி வாய்ப்புகள், செல்வங்கள் எல்லாவற்றுடைய திறவுகளும் கொடுக்கப்பட்டது. அதில் நிரந்தரமாக வாழ விருப்பம் என்றால் வாழலாம் என்ற ஒரு இஷ்டமும் சொர்க்கமும் எனக்கு காட்டப்பட்டது. எனவே இந்த இரண்டுக்கும் மத்தியிலே எனக்கு இஷ்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. துனியாவிலே சுகண்டியாக வசதி வாய்ப்போடு வாழ விருப்பமாக வாழுங்கள், இல்லாவிட்டால் கொஞ்சம் சிரமத்தோடு சோதனையோடு உலகத்தில் வாழ்ந்துவிட்டு சொர்க்கத்தை இலக்காக வைத்து சொர்க்கத்துக்கு செல்வது விருப்பமா மௌத்துக்கு பின்னால் என்று எனக்கு இஷ்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அபு முவைஹிபா ரலியல்லாஹு அன்ஹுவிடம் நபி அவர்கள் சொன்னார்கள். நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நீங்கள் துனியாவிலே கொஞ்சம் செல்வ செழிப்போடு துனியாவுடைய பொக்கிஷங்கள் துனியாவுடைய பாக்கியங்கள் நிறையவே பெற்று அதில் கொஞ்சம் நிரந்தரமாக வாழ்ந்துவிட்டு பிறகு சுவர்க்கத்துக்கு போவதை தேர்ந்தெடுக்கலாமே, துனியாவில் கொஞ்சம் வசதி வாய்ப்பாக செல்வ செழிப்போடு வாழ்ந்துவிட்டு பின்பு நீங்கள் சுவர்க்கத்துக்கு போவதை இரண்டையும் சேர்த்து தேர்ந்தெடுக்கலாமே என்ற ஒரு கருத்து சொன்னேன். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, அல்லாஹ் மீதானே அபு முவைஹிபாவே, நான் என்னுடைய இரட்சகனை சந்தித்து அதுக்கு பின்னால் சொர்க்கம் செல்வதை தான் தேர்ந்தெடுத்தேன். அதாவது நபியுடைய ஆயுள் இறுதிக்கட்டம், என்னுடைய இரட்சகனை சந்திப்பது இறுதிக்கட்டது, இந்த இஷ்டம் கொடுக்கப்பட்டது, சொர்க்கத்துக்கு செல்வதை தேர்ந்தெடுத்தேன். அதுக்கு பின்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் பக்கையில் அடைக்கப்பட்டக்கூடிய அந்த கபராளிகளுக்கு இஸ்திக்பார் பாவமன்னிப்பு தேடிவிட்டு வந்து விட்டார்கள். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மௌத்துக்கு காரணமாக இருந்த வருத்தம் அப்பொழுது முதல் ஆரம்பித்து விட்டது. அந்த சம்பவத்துக்கு பின்னால் அந்த மௌத்து வரைக்கும் நபி அனுபவித்த மேல் அந்த வருத்தங்கள், தலைவலி, காய்ச்சல் போன்ற அந்த வருத்தம் அன்றிலிருந்து துவங்கிவிட்டது. அஹ்மது ரஹிமஹுல்லாவுடைய ரிவாயத்தில் ஒரு வார்த்தை வந்திருக்கிறது, அந்த சம்பவம் நடந்து 7 அல்லது 8 நாட்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் வாழ்ந்தார்கள், அதுக்கு பின்னால் வஃபாத்தாகிவிட்டார்கள் என்ற விடயத்தை சொல்கிறார். எனவே அந்த இறுதி கட்டம். எனவே இதில் மிகவும் தெளிவான சான்றுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையில் அல்லாஹ்வை சந்திப்பதிலே மிகவும் ஆசை ஆர்வமுள்ள வந்தார்கள். எனவே சொர்க்கத்தை அடைவது, எனவே துனியாவுடைய வாழ்க்கையை விட்டு மௌத்துக்கு பின்னால் நிரந்தர வாழ்க்கையை சொர்க்கத்தை சென்று கொண்டார்கள். எனவே இது உண்மையிலே தூய்மையான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கலாச்சாரத்திலும் உள்ள ஒரு விடயமாக இருக்கிறது. அவர்கள் துனியாவில் சொன்ன கடைசி வார்த்தை, என்னை மன்னிப்பாய் அல்லாஹ் மக்ஃபிர்லி வர்ஹம்னி, என்னை மன்னித்து அருள் புரிவாயாக, வல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அலா, உயர்ந்த கண்ணியமான நண்பர் கூட்டத்தில் என்னை சேர்த்து வைப்பாயாக, அல்ல பிர்ரஃபீகில் அலா, உயர்ந்த ஸ்தானத்திலே சகவாசலை நண்பர்களோடு சேர்த்து வைப்பாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆக்களில் ஒன்றுதான் அஸ்அலுக லzzatan நظரி இலா வஜ்ஹிக், உடைய திருமுகத்தை பார்த்து இன்பம் அடைகின்ற பாக்கியத்தை தருவாயாக, வஷௌக இலா லிகாயிக், உன்னை சந்திக்கின்ற ஆர்வத்தை ஆசையை தருவாயாக, ஃபி கைரி ضرّ முضر வலா ஃபித்னத்தின் முضلة, வழிகெடுக்கக்கூடிய ஃபித்னாக்கள் அகப்படாமல், எந்த விதமான சிரமங்கள் என்னை ஆட்கொள்ளாமல், அப்படி சிரமங்கள் நெருக்கடிகள் ஃபித்னாக்கள் இல்லாமலேயே மௌத்துடைய நேரத்தில் ஃபித்னாக்களை விட்டு பாதுகாக்கப்பட்டு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள் இப்படியான அசௌகரியங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டு உன்னை சந்திப்பதன் பக்கம் உள்ள ஆசையை நான் கேட்கிறேன் என்று நபி அவர்கள் கேட்டிருக்கார்கள். எனவே சொன்ன துவாவிலே பரக்கத்தான் இந்த துவாவிலே ஒரு மூமின் துனியாவில் அடைகின்ற அந்த பாக்கியம், மறுமையில் அடைகின்ற எல்லா பாக்கியம் சேர்த்து கேட்டிருக்கார்கள். எனவே ரசூலுல்லாஹி அவர்களை பின்பற்றக்கூடிய நிலவிலோ உபகாரங்கள் வழிபாடுகளிலே நல்ல ஈமானிலே பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ்வை சந்திப்பதிலே ஆசை வைப்பது ஒரு பங்காக இருப்பது அவசியம். அவருடைய ஈமானுக்கு தக்கவாறு அவருடைய அமல்களை உண்மைப்படுத்தும், அவருடைய உண்மையிலே அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பு உண்மையான தொடர்பு அதை கட்டாயப்படுத்தும். எனவே அல்லாஹ்வை சந்திப்பது, அல்லாஹ் பக்கம் நெருங்குவது, அவர் அல்லாஹ்விடம் சென்று அடையும் வரைக்கும் அவருக்கு இருந்து கொண்டே இருப்பது ஒரு மூமினை பொறுத்தவரை அத்தியாவசியமான, நபி அவர்களை பின்பற்றுகின்ற ஒவ்வொருவருக்கும் அவசியமான ஒன்றாக இருக்கிறன்னு சொல்லி முதலாவது ஹுத்பாவை பரக்கத்துக்கு துஆ செய்து இஸ்திக்பார் செய்து தூண்டி முடித்துவிட்டு இரண்டாவது ஹுத்பாவை ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் பொதுவாக தான் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற ஆசையோடு ஆர்வத்தோடு வாழக்கூடியவருக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற கண்ணியம் பாக்கியங்களில் ஒன்றுதான் எப்பொழுதுமே இறைவனை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை உள்ள அந்த மனிதர் நிரந்தரமான இன்பங்களிலே ஆசை வைப்பார். அதன் மூலம் இறைவன் அல்லாஹ் பேருபகாரியான இறைவன் அல்லாஹ் நல்லடியார்களுக்கு சொல்கின்ற அந்த நன்மாராயம் இல்லைன்னு ஹசன் அல் ஹஸ்னா வ ஜியாதா, பொதுவாக நல்லவர்கள் நல்ல காரியங்கள் நற்கிரியைகள் செய்யக்கூடிய மக்களுக்கு அதுக்கான கூலியும் மேலதிகமான ஒரு பாக்கியமும் இருக்கிறது, விசேஷமான மேலதிகமான பாக்கியம். யூனுஸ் 26 வசனம். அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மேலதிகமான பாக்கியம் என்னவென்பதை மிக தெளிவாக நன்மாராயம் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது சொன்ன சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்குள் நுழைந்த பொழுது நுழைந்தவுடன் ஒரு அழைப்பாளர் அழைப்பார், சொர்க்கவாசிகளே சுவனவாசிகளே,
நிச்சயமாக அல்லாஹ்விடம் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி ஒன்று இருக்கிறது. அதை உங்களுக்கு அல்லாஹ் இப்பொழுது நிறைவேற்றப் போகிறான். அல்லாஹ் உங்களுக்கு அளித்த வாக்குறுதி இல்லை அஹ்ஸனு அல் ஹுஸ்னா வ ஜியாதா, மேலதிக பாக்கியம், உபரிவிதமான ஒரு பாக்கியம். அந்த வாக்குறுதியை இப்பொழுது அல்லாஹ் நிறைவேற்றப் போகிறான் என்று சொன்னவுடன் அது என்ன மேலதிகமான ஒரு பாக்கியம் தருவதான வாக்குறுதி என்று கேட்பார்கள். எங்களுடைய முகங்களை அல்லாஹ் ஒளிமயமாக்கவில்லையா, வெளிச்சமாக்கவில்லையா, வெண்மையாக்கவில்லையா, எங்களை சுவர்க்கத்தில் நுழைவிக்கவில்லையா, நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்றவில்லையா, இதைவிட என்ன பெரிய பாக்கியம், இதைவிட மேலதிகமான என்ன பாக்கியம் என்று சொர்க்கவாசிகள் கேட்பார்கள். அப்பொழுது அவர்களை விட்டு திரை அகற்றப்படும். அப்பொழுது அவர்கள் அல்லாஹ்வே பார்ப்பார்கள் நேரடியாக. அல்லாஹ் மீது ஆணையாக, அல்லாஹ் தன்னை பார்க்கும் பாக்கியத்தை விட ஒரு சிறந்த, அவர்களுக்கு உவப்பான ஒரு பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்ததே கிடையாது. சொர்க்க இன்பங்கள் அனைத்தையும் விட அல்லாஹ்வை பார்க்கின்ற அந்த பாக்கியம்தான் அவர்களுக்கு உவப்பானதாக இருக்கும். இதுதான் வஸியாதா, மேலதிகமான பாக்கியம் என்பதை அங்கு சம்பவம் நடக்கின்ற பொழுது அவர்களுக்கு உணர்த்தப்படும் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி அஹ்ஸனல் ஹுஸ்னா வ ஜியாதா என்ற அந்த ஆயத்துடைய பகுதியை யூனுஸ் 26வது ஆயத்தை ஓதி காட்டினார்கள். எனவே இறைவனை நேரடியாக சுவர்க்கத்திலே காணும் வரைக்கும் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், சந்திப்பதிலே ஆர்வம், ஆசை, அவா நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்ற அந்த ஹுத்பாவை நீண்ட துஆ பிரார்த்தனையோடு ஹத்தீப் ஹாலித் அல் முஹன்னா ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் முடிவுக்கு கொண்டு வருகிறார்கள். விளம்பர இடைவெளி தொடர்ந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்பாவை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.